வெல்கம் டு ஆல். இன்றைக்கி நம்ம 8th சோஷியல் சமச்சீர் கல்வியில் unit-6 டெவலப்மெண்ட் ஆஃப் இண்டஸ்ட்ரீஸ் இன் இந்தியா அந்த லெசனோட கண்டினியூஷன் தான் பார்க்க போகிறோம். ஸோ இது உங்களுடைய ஹிஸ்ட்ரியில் 6th லெசன். லாஸ்ட் வீடியோவில் பார்த்தீங்கன்னா பிகினிங் ஆஃப் மாடர்ன் இண்டஸ்ட்ரீஸோட தொடக்கம் எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத பார்த்தோம். ஸோ இந்த வீடியோவில் அதனுடைய வளர்ச்சி எப்படி இருந்துச்சுன்ட்டு பார்க்கலாம். The length of railways increased from 2,573 km in 1861 to 55,773 km in 1914. Opening of the Suez Canal also shortened the distance between Europe and India by about 4,830 km. This reduced distance facilitated further industrialization of India. As a result of Swadeshi movement, the cotton mills increased from 194 to 273 and the jute mills from 36 to 64. The British had consolidated the power in India and thereby attracted large number of foreign entrepreneurs and capital, particularly from England. Foreign capitalists were attracted to Indian industries as it held the product of high profit. Labor was extremely cheap. Raw materials were cheaply available. India and its neighbors provided a ready market. ஸோ மாடர்ன் இண்டஸ்ட்ரீஸ் அதனுடைய வளர்ச்சி இந்தியாவில் எப்படி இருந்துச்சுன்னு பார்க்கலாம். ஸோ அதனுடைய ஸ்டார்டிங் பார்த்திங்கன்னா ரயில்வேஸு. ஸோ இந்த மாடர்ன் இண்டஸ்ட்ரீஸ் க்ரோத்தில் ஃபஸ்ட்டு எடுத்து ரயில்வேஸோட லென்த்து பார்த்திங்கன்னா இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ 1861 ரயில்வேஸோட லென்த்து பார்த்திங்கன்னா ஓவரால் இந்தியாவில் 2,573 கிலோமீட்டர்ஸ் தான். இதே மாடர்ன் இண்டஸ்ட்ரீஸ் ஸ்டார்ட் பண்ண கொஞ்ச நாள்லேயே அதனுடைய வளர்ச்சியை பேஸ் பண்ணி 1914 55,773 கிலோமீட்டர்ஸாக இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி ஸ்விஸ் கேனல் ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் ஈரோப்புக்கும் இந்தியாவுக்கும் ஆன டிஸ்டன்ஸ் குறைஞ்சிருக்குது. இது எவ்வளோ குறைஞ்சிருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா 4,830 கிலோமீட்டர்ஸாக குறைஞ்சிருக்குது. அண்ட் தென் இது இந்தியாவிலேருந்து ரொம்ப குறைஞ்ச தூரம் அப்படின்றனால தொழில் செய்கிறதுக்கு ரொம்பவே ஈஸியாக இருந்துச்சு. அண்ட் தென் சுதேசி மூமெண்ட்டோட ரிசல்ட், சுதேசி மூமெண்ட்டோட முடிஞ்சதுக்கப்புறம் இந்தியாவில் காட்டன் மில்ஸ் 194 273 இன்க்ரீஸ் ஆகிருக்குது. அதே மாதிரி ஜூட் மில்ஸ் பார்த்திங்கன்னா 36 64 இன்க்ரீஸ் ஆகிருக்குது. ஸோ பிரிட்டிஷ் இந்தியாவில் அவங்களுடைய அதிகாரத்தை பலப்படுத்தி அதன் மூலமாக ஏராளமான வெளிநாட்டு தொழிலில் இங்கே இன்ட்ரடியூஸ் பண்ணலான்னு இருந்தாங்க. அது குறிப்பாக பார்த்திங்கன்னா இங்கிலாந்துலேருந்து நிறைய குட்ஸை அவங்க இன்ட்ரடியூஸ் பண்ணுன்ட்டு இருந்தாங்க. ஆனால் அது எல்லாமே ரொம்பவே அட்ராக்ட் பண்ணுச்சு. ஸோ இதில் அதிக லாபம் ஈட்டலாம் அப்படின்ட்டு இந்திய தொழில்துறைகளில் வெளிநாட்டு முதலாளிகள் மிகவும் கவர்ந்து இழுத்துச்சு. ஏன்னா பார்த்திங்கன்னா இங்கே வேலையாட்களும் அந்த இதனுடைய ரா மெட்டீரியல்ஸ் ரொம்பவே குறைஞ்ச விலையில் கிடைக்கிது. அது மட்டும் இல்லாமல் இந்தியாவோடைய அதனுடைய அண்டை பக்கத்து நாடுகளுக்கும் உடனே வழங்கிறதுக்கு ரெடியாக இருந்தாங்க. ஸோ இது மூலிமா அதர் கண்ட்ரிஸ் இந்தியாவில் அவங்களுடைய பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு ரொம்பவே இன்வால்மெண்ட்டை காட்டினாங்க. கான்ஃபெடரேஷன் ஆஃப் இந்தியன் இண்டஸ்ட்ரீஸ். ஸோ இந்திய தொழில்துறை கூட்டமைப்பு எப்படி இருந்துச்சுன்ட்டு பார்க்கலாம். தி கான்ஃபெடரேஷன் ஆஃப் இந்தியன் இண்டஸ்ட்ரி இஸ் எ பிஸ்னஸ் அசோசியேஷன் இன் இந்தியா. CII is a non-government, non-for-profit, industry-led and industry-managed organization. It was founded in 1985. It was over 9,000 members from the private as well as public sectors, including small and medium enterprises and multinational corporation. So CII அப்படின்றது பார்த்திங்கன்னா ஒரு கான்ஃபெடரேஷன் ஆஃப் இந்தியன் இண்டஸ்ட்ரி. ஸோ இந்தியாவில் தொழில்துறை
தொழில் செய்கிறவங்கனால ஒரு சங்கம் ஸ்டார்ட் பண்ணுறாங்க. அதுதான் இந்த கான்ஃபெடரேஷன் ஆஃப் இந்தியன் இண்டஸ்ட்ரி அப்படின்ற ஒரு சங்கம். ஸோ இந்த சங்கத்தில் பார்த்திங்கன்னா கவர்மெண்ட் இல்லாத அண்ட் தென் லாபம் வந்து நாங்கள் வந்து ப்ராஃபிட்டுக்காக இந்த தொழில் செய்யலை, எங்களுடைய திருப்திக்காக செய்கிறோம் அப்படின்ட்டு நிறைய பேர் இருக்கிறாங்க. அவங்க அண்ட் தென் வந்து ஏற்கனவே பிஸ்னஸ் பண்ணி மற்றவங்களுக்கு நல்லா கைட் பண்ண கெப்பாசிட்டி இருக்கக்கூடிய பர்சன்ஸு அண்ட் தென் தொழில்துறையை வந்து நல்லா மேனேஜ் பண்ணக்கூடிய பர்சன்ஸ் அவங்க எல்லாருமே வந்து இதில் அவங்க எல்லோரும் சேர்ந்து இதை ஒரு அமைப்பாக வந்து ஸ்டார்ட் பண்ணாங்க. எந்த இயருன்னு பார்த்தீங்கன்னா 1985 இதை ஸ்டார்ட் பண்ணாங்க. இதில் பார்த்தீங்கன்னா 9000 மெம்பர்ஸ்க்கும் அதிகமாக இருக்கிறாங்க. ஸோ இவங்க எல்லாருமே வந்து ப்ரைவேட்டாக அப்படின்னு பார்த்தாலும் கிடையாது, ப்ரைவேட் செக்டார்ஸ்லேருந்தும் இருக்கிறாங்க அண்ட் தென் பப்ளிக் செக்டார்ஸ்லேருந்து இருக்கிறாங்க. அட் த சேம் டைம் ஸ்மால் ஸ்கேல் இண்டஸ்ட்ரீஸ் அண்ட் தென் மீடியம் என்டர்பிரைசஸ் அண்ட் தென் மல்டிநேஷ்னல் கோஆப்ரேஷன் இதில் எல்லாம் வச்சுருக்கிறோம். லீட் பண்ணக்கூடிய ஓனர்ஸுமே வந்து இதில் ஒரு மெம்பர்ஸாக இருக்கிறாங்க. இண்டஸ்ட்ரியல் க்ரோத் இன் இந்தியா. ஸோ இந்தியாவில் இண்டஸ்ட்ரியல் வளர்ச்சி, தொழில் வளர்ச்சி எப்படி இருந்துச்சுன்னு பார்க்கலாம். To release the dream of development of industries, Indian government adopted certain industrial policies and 5-year plans. One of the most important innovation in the industrial field after independence has been the introduction of the 5-year plans and the direct participation in industry by the government as expressed in the Industrial Policy Resolution of 1948. This resolution delineated the role of the state in the industrial development both as entrepreneur and as an authority. As per the Industrial Policy Resolution 1956, industries were classified into 3 categories. ஸோ தொழில் வளர்ச்சி அப்படிங்கிறது ஒரு கனவாக, அந்த கனவை வந்து நினைவாக்கிறதுக்கு இந்திய அரசு வந்து சில திட்டம் எல்லாமே வந்து கொண்டு வந்துச்சு அப்படின்னு சொல்லலாம். அதில் ஒன்று தான் இந்த 5-year plans. ஸோ இண்டிபெண்டன்ஸுக்கு அப்புறம் தொழில்துறையில் ரொம்பவே புதுமையான திட்டங்கள் எல்லாம் கொண்டு வரணுன்ட்டு முயற்சி பண்ணாங்க. அதில் வந்து ரொம்ப ஒரு புதுமையான திட்டம் அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த 5-year plans அப்படிங்கிறது தான் வந்து ரொம்ப புதுமையான விஷயம். ஸோ 5 ஆண்டு திட்டம். ஸோ ஒவ்வொரு 5 வருஷத்துக்கும் அடுத்த 5 வருஷம் இப்படி பிளான் பண்ணோம்னா நம்மளுடைய இண்டஸ்ட்ரியல் க்ரோத் வந்து நல்லாயிருக்கும் அப்படின்ட்டு பிளான் பண்ணி அதுக்கு தகுந்த மாதிரி வழி நடத்தி டெவலப்மெண்ட்டை வந்து கொடுத்தாங்க நம்மளுடைய கவர்மெண்ட்டு. அது மட்டும் இல்லாமல் 1948 வந்து தொழில்துறை கொள்கை அப்படின்ட்டு ஒரு தீர்மானத்தை வந்து அரசாங்கம் கவர்மெண்ட் வந்து தொழில்துறையில் வந்து நேரடியாக அவங்களுடைய பங்கை வந்து தெரிவித்தாங்க அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த தீர்மானம் வந்து தொழில்துறை வளர்ச்சியில் ஒரு தொழில் முனைவோர் தொழில் செய்கிறவங்களுக்கு அதிகாரமயமாகவும் அதே அரசினோட பங்கு வந்து ஒரு குறிப்பிட்ட லிமிட் வரைக்கும் இருந்துச்சு. அண்ட் தென் 1956 பார்த்தீங்கன்னா தொழில்துறை கொள்கை தீர்மானத்தைப்படி தொழில்துறை வந்து 3 கேட்டகரிஸாக வந்து டிவைட் பண்ணியிருக்காங்க. அது ஷெட்யூல் ஏ, ஷெட்யூல் பி அண்ட் ஷெட்யூல் சி. ஷெட்யூல் ஏ, only the government had handled these industries. Some of these are atomic energy, electrical, iron and steel and others. ஸோ எல்லா இண்டஸ்ட்ரியுமே கவர்மெண்ட் டைரெக்டாக கண்ட்ரோல் பண்ணும் அப்படின்ட்டு இருந்தாலும் ஒரு சில இண்டஸ்ட்ரீஸ் வந்து டைரெக்டாக கவர்மெண்ட் அவங்க கண்ட்ரோல் கிட்ட மட்டும் வச்சுக்கிட்டாங்க, ப்ரைவேட் கிட்ட அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி கொஞ்சம் கூட கொடுக்கல. ஸோ அப்படி அவங்க எடுத்துக்கிட்ட டைரெக்டாக கவர்மெண்ட் ஹேண்டில் பண்ணக்கூடிய இண்டஸ்ட்ரீஸ் எல்லாமே வந்து ஷெட்யூல் ஏல வச்சுக்கிட்டாங்க. ஸோ அதில் என்னென்ன இண்டஸ்ட்ரீஸ் வருதுன்னு பார்த்தீங்கன்னா அட்டாமிக் எனர்ஜி, எலக்ட்ரிக்கல், அயர்ன் அண்டு ஸ்டீல் அண்ட் அதர்ஸ், இது எல்லாமே வந்து ஷெட்யூல் ஏல வரும். இது வந்து கவர்மெண்ட் மட்டும்தான் வந்து இதை ஃபுல் அண்ட் ஃபுல் ஹேண்டில் பண்ணுவாங்க, ப்ரைவேட்டுக்கு அதில் எந்த ஒரு பங்கும் கிடையாது. அண்ட் தென் ஷெட்யூல் பி, these comprise road and sea transportation, machine tools, aluminium, chemicals including plastics and fertilizer, ferroalloys and certain types of mining. ஸோ ஷெட்யூல் பியில் என்னென்ன வருதுன்னு பார்த்தீங்கன்னா
ரோட் அண்ட் சி டிரான்ஸ்போர்ட்டேஷன். ஸோ ரோட்வேஸும் அண்ட் தென் வந்து சீவேஸ் அதனுடைய டிரான்ஸ்போர்ட்டேஷன் அண்ட் தென் மிஷினரி டூல்ஸு, அலுமினியம் அண்ட் தென் கெமிக்கல்ஸு. இதில் என்னென்ன கெமிக்கல்ஸ் இன்க்ளூட் ஆகும்னு பார்த்தீங்கன்னா பிளாஸ்டிக்ஸு, ஃபர்டிலைசர், உரம் அண்ட் தென் ஃபெரோ அலாய்ஸு. ஸோ ஃபெரோ அலாய்ஸ் அப்படின்னாக்கா இரும்பு கலவை அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, அதுதான். அண்ட் தென் அது மட்டும் இல்லாமல் இதுக்குள்ளே ஒரு சில மைனிங், சர்டன் டைப்ஸ் ஆஃப் மைனிங் இதுக்குள்ளே இன்க்ளூட் பண்ணுறாங்க. மைனிங் அப்படின்னாக்கா சுரங்கம் அப்படின்னு சொல்லுவோம்ல, அதுதான். அதையும் இந்த ஷெட்யூல் பிக்குள்ளே இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. அண்ட் தென் ஷெட்யூல் ஷி. Under this category, the remaining industries and left to the private sectors. ஸோ இந்த ஷெட்யூல் ஷீல பார்த்தீங்க அப்படின்னாக்கா மீதி இருக்கிற எல்லா தொழிலும் வந்து தனியாருக்கு விடுபட்ட துறைகளாக அடங்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. கிளாசிஃபிகேஷன் ஆஃப் இண்டஸ்ட்ரீஸ். ஸோ இண்டஸ்ட்ரீஸோட வகைகள். On the basis of raw materials used, industries can be classified into agro-based and mineral-based. According to their role, it can be classified into basic and key industries. On the basis of ownership, it can be classified into public sector, private sector, joint sector and cooperative sector. So, நம்ம யூஸ் பண்ணக்கூடிய ரா மெட்டீரியல்ஸ் மூலப்பொருளை யூஸ் பண்ணி இதை வந்து இண்டஸ்ட்ரீஸ் வந்து 2 டிஃப்ரெண்ட் கேட்டகரிஸாக பிரிக்கிறாங்க. ஒன்று அக்ரோ பேஸ்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் வேளாண்மை அடிப்படையிலான பொருள்கள். அண்ட் தென் மினரல் பேஸ்டு அப்படின்னாக்கா கனிம அடிப்படையான பொருட்கள். இதை பேஸ் பண்ணி இண்டஸ்ட்ரீஸை வந்து 2 கேட்டகரிஸாக பிரிக்கிறாங்க. அண்ட் தென் இதனுடைய ரோல் வந்து 2 கேட்டகரிஸாக பிரியுது. ஒன்று வந்து பேசிக்கு, இன்னொன்று வந்து கீ. அண்ட் தென் ஓனர்ஷிப் பார்த்தீங்கன்னா அதையும் வந்து டிஃப்ரெண்ட் கேட்டகரிஸாக கிளாஸிஃபை பண்ணியிருக்காங்க. ஒன்று பப்ளிக் செக்டர் அப்படின்னாக்கா பொதுத்துறை. அண்ட் தென் ப்ரைவேட் செக்டர்னால் ஃபுல் அண்ட் ஃபுல் தனியார் சம்மந்தப்பட்டது. அண்ட் தென் ஜாயின்ட் செக்டர் அப்படின்னாக்கா கூட்டுறவு. ஸோ இப்போ 2 பேர் வந்து ஒன்றா சேர்ந்து பிஸ்னஸ் பண்ணுவாங்க. ஸோ அதில் வர ஷேர் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் 2 பேருமே வந்து ஈக்குவலாக டிவைட் பண்ணிக்குவாங்க. ஸோ இதை வந்து ஜாயின்ட் செக்டர் அப்படின்னு சொல்லலாம். அண்ட் தென் கோஆப்ரேட்டிவ் செக்டர் அப்படின்னாக்கா கூட்டுறவு அப்படின்னு சொல்லலாம். ஸோ ஒரு குறிப்பிட்ட ஆர்கனைசேஷன் அந்த மாதிரி சொல்லலாம். ஸ்பேஸ் ஆஃப் இண்டஸ்ட்ரியல் டெவலப்மெண்ட் இன் இந்தியா. ஸோ இந்தியாவில் இண்டஸ்ட்ரியல் டெவலப்மெண்ட் வந்து பல்வேறு கட்டங்களை தாண்டி வந்திருக்குது. அது எப்படின்றத பார்க்கலாம். இண்டஸ்ட்ரியல் டெவலப்மெண்ட் டியூரிங் 1950s to 1965s. ஸோ 1950ஸ்லேருந்து 65 வரைக்கும் இந்தியாவில் தொழில் வளர்ச்சி எப்படி இருந்துச்சுன்னு பார்க்கலாம். டியூரிங் திஸ் ஃபேஸ் a majority of consumer goods were produced in India. The industrial sector was underdeveloped with weak infrastructure. Technical skills were in short supply. The first 3 5-year plans were very important because their aim was to build a strong industrial base in independent India. These plans mostly focused on the development of capital goods sectors. As a result, this phase witnessed a strong acceleration in the growth rate of production. ஸோ இந்த காலகட்டத்தில் தான் பார்த்தா நுகர்பொருள் இந்தியாவில் வந்து உற்பத்தி செய்யப்பட்டுச்சு அப்படின்னு சொல்ல ரொம்ப அதிகமான கன்சியூமர் குட்ஸ் வந்து இந்தியாவில் உற்பத்தி செஞ்சோம். அதன் தொழில்துறை வந்து பலவீனமாக இருக்கிறதுக்கு வந்து அதனுடைய உட்கட்டமைப்பும் அதனுடைய வளர்ச்சி அடையாமல் இருந்ததுன்னு தான் முக்கிய காரணமாக சொல்கிறாங்க. அண்ட் தென் டெக்னிக்கல் ஸ்கில்ஸ் வந்து ரொம்பவே கம்மியாக இருந்துச்சு. ஸோ எல்லாருக்குமே டெக்னிக்கல் ஸ்கில்ஸ் இருந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இல்லை, ரொம்ப ரேராக தான் இருந்துச்சு. அதுவுமே ஒரு ஃபால்ட்டாக சொல்கிறாங்க. அண்ட் தென் அப்போ தான் வந்து ஃபஸ்ட்டு 3 5-year பிளான்ஸில் எதை வந்து அவங்களுடைய கொள்கையாக வச்சாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஆஃப்டர் இண்டிபெண்ட்டுக்கு ஸோ நம்மளுடைய இண்டஸ்ட்ரியல் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக டெவலப் பண்ணணும். ஸோ இண்டஸ்ட்ரியில் வந்து டெவலப் பண்ணால் தான் நம்மளுடைய கண்ட்ரியை இம்ப்ரூவ் பண்ண முடியும் அப்படின்றதுக்காக ஃபஸ்ட்டு 3 5-year பிளான்ஸில் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் இண்டஸ்ட்ரியலோட டெவலப்மெண்ட்ஸை பேஸ் பண்ணி தான் பிளான்ஸை வந்து அவங்க அமைச்சாங்க. ஸோ இந்த பிளான்ஸில் வந்து முக்கியமாக எதை ஃபோக்கஸ் பண்ணாங்கன்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய குட்ஸ் வந்து ப்ரொடெக்ஷன் அதிகமாக இருக்கணும் அப்படின்றதுக்காக நிறைய திட்டங்கள் வந்து போட்டாங்க. அண்ட் இதனுடைய விளைவாக பார்த்தீங்கன்னா உற்பத்தி வந்து
ரொம்ப அதிகமாக ரொம்ப ஸ்பீடாக அதனுடைய க்ரோத் இருந்துச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் தென் அடுத்தது இண்டஸ்ட்ரியல் டெவலப்மெண்ட் டியூரிங் 1965 to 1980s. ஸோ 1965லேருந்து 1980 வரைக்கும் டெவலப்மெண்ட் எப்படி இருந்துச்சு? As the first 3 5-year plans mostly focused on the development of capital goods sectors, the consumer goods sectors was neglected. The consumer goods sector is the backbone of rural economy. As the result, there was a fall in the growth rate of industrial production. So this period is marked as the period of structural retrogression. ஸோ ஃபஸ்ட்டு 5-year பிளான்ஸில் பார்த்தீங்கன்னா மூலப்பொருளுக்கு தான் வந்து அதிக முக்கியத்துவம் கொடுத்தாங்க அப்படின்னு பார்த்தோம். ஸோ அதில் கவனம் செலுத்தினால கன்சியூமர் குட்ஸு, ஸோ நுகர்வோர், ஸோ பீப்புள் யூஸ் பண்ணுறக்கூடிய குட்ஸ் எல்லாமே வந்து புறக்கணிச்சாங்க. ஸோ இதனால் எக்கனாமிக்கு வந்து மெயினாக இருக்கிறது கன்சியூமர் தான் வந்து அவங்க தான் பேக் போன். ஸோ கன்சியூமர் குட்ஸ் ப்ரொடக்ஷன் பண்ணாதனால கொஞ்சம் பின்தங்கி இருந்தாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதனுடைய விளைவாக இண்டஸ்ட்ரியல் ப்ரொடக்ஷனு தொழில்துறை உற்பத்தி வளர்ச்சி விகிதம் வந்து ரொம்ப குறைஞ்சிச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால் அடுத்து வரக்கூடிய காலகட்டத்தில் பின்னடைவு காலமாக சொல்கிறாங்க. And then industrial development during 1980s till 1991. ஸோ 1980ஸ்லேருந்து 1991 வரைக்கும் இண்டஸ்ட்ரியல் டெவலப்மெண்ட் எப்படி இருந்துச்சு? The period of the 1980s can be considered as the period of the industrial recovery. This period witnessed quite a healthy industrial growth. ஸோ 1980s இருந்து அதுக்கப்புறம் கூடிய வர பீரியட்ஸை வந்து ரெக்கவரி பீரியட் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா மீட்பு காலமாக அதை கருதுறாங்க. ஏன்னா அவங்க நிறையா வந்து தோல்வியை சந்தித்தோம். ஸோ அதிலெல்லாம் இருந்து மீண்டு தொழில்துறையை வந்து மேலோங்க வைக்கிறதுக்கு நிறைய முயற்சிகளை இந்த பீரியட்ஸ்லாம் செஞ்சாங்க. அண்ட் தென் இந்த பீரியட் வந்து ஒரு ஹெல்த்தியான ஒரு வளமான இண்டஸ்ட்ரியல் க்ரோத்துக்கு ஒரு முக்கியத்துவமாக ஒரு அடையாளமாக இந்த பீரியட் வந்து இருந்துச்சு. இண்டஸ்ட்ரியல் டெவலப்மெண்ட் போஸ்ட் 1991 ரிஃபார்ம்ஸ். ஸோ 1991 அப்புறம் ரிஃபார்ம்ஸ் நிறைய சீர்திருத்தங்கள் கொண்டு வந்தாங்க. அதுக்கப்புறம் தொழில்துறையோட வளர்ச்சி எப்படி இருந்துச்சுன்னு பார்க்கலாம். தி இயர் 1991 showed a new era of the economic liberalization. India took major decision to improve the performance of the industrial sector. The 10th and 11th 5-year plans witnessed a high growth rate of industrial production. The abolition of industrial licensing, dismantling of price controls, dilution of reservation of small-scale industries, and virtual abolition of monopoly law enabled Indian industry to flourish. The new policy welcomes foreign investment. ஸோ 1991 பார்த்தீங்கன்னா பொருளாதாரம் தாராளமயமாக்கிறதுக்கு ஒரு புதிய ஒரு சகாப்தம் அப்படின்னு சொல்லலாம். ஒரு நியூ இப்போ வந்து ஒரு நிறைய தோல்விகளுக்கு அப்புறம் ஒரு புது வெற்றிக்கான ஆரம்பமாக கூட அதை வந்து கன்சிடர் பண்ணாங்க. ஒரு புது ஆரம்பம். ஸோ இந்த ஆரம்பத்தில் நம்மளுடைய பொருளாதாரத்தை நம்ம வந்து நல்ல வளர்ச்சி அடையணும் அப்படின்றதுக்காக நிறைய வழிகளில் வந்து முயற்சி பண்ணுறாங்க. ஸோ இதுக்காக இந்தியா ஒரு முக்கியமான தீர்மானத்தை எடுத்தாங்க. ஸோ அதனுடைய பெர்ஃபார்மன்ஸில் வந்து வளர்ச்சியும் காட்டினாங்க. ஸோ அதை பேஸ் பண்ணி தான் 10th and 11th 5-year plans வந்து இண்டஸ்ட்ரியல் ப்ரொடக்ஷனோட க்ரோத்துக்கு ஒரு அடையாளமாக இருந்துச்சு. அதே மாதிரி தொழில்துறை உரிமத்தை ஒழிக்கிறது, அதான் இண்டஸ்ட்ரியல் லைசன்ஸை வந்து இருந்திருந்தால் அப்படி கேன்சல் பண்ணுறது. அண்ட் தென் டிமாண்டலிங் ஆஃப் ப்ரைஸ், ஸோ விலை கட்டுப்பாட்டுக்களை நீக்குதல். ஸோ இந்த பொருளுக்கு இந்த விலை தான் அப்படின்ற ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன் இருந்துச்சு. அந்த ரெஸ்ட்ரிக்ஷன்ஸை வந்து கொடுக்கறது. அண்ட் தென் சிறு தொழில்களுக்கான கொள்கையை நீர்த்து போக செய்தல். ஸோ ஸ்மால் ஸ்கேல் இண்டஸ்ட்ரிக்கு ஒரு சில ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் கொடுக்கறது. அண்ட் தென் ஏகபோக சட்டத்தை மையமாக உள்ளது. ஸோ எல்லாத்துக்குமே ஈக்குவல். ஸோ மோனோபாலி அப்படிங்கிற ஒரு சமமான, ஸோ ஒருத்தலை பட்சமாக அப்படின்னு சொல்லுவோம்ல, அந்த மாதிரி சட்டங்களை வந்து
ஒழிச்சாங்க. இந்த மாதிரி நிறைய விஷயங்களை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. புதிய பொருளாதார கொள்கைப்படி வெளிநாட்டு முதலீடுகள் வந்து இந்தியாவில் ரொம்ப அதிகமாக இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. ஸோ இதை பேஸ் பண்ணி நிறைய ஃபாரின் கண்ட்ரிஸ் இருக்கக்கூடிய பீப்புள்ஸ் எல்லாம் வந்து இந்தியாவில் அவங்களுடைய தொழில் செய்யறதுக்கு இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு ரெடியாக இருந்தாங்க. அண்ட் தென் அடுத்தது மாடர்னைசேஷன். ஸோ அடுத்தது மாடர்னைசேஷன் அப்படின்னாக்கா நவீனமயமாக்குதல். ஸோ நிறையா நியூ ஸ்கீம்ஸ் எல்லாமே வந்து இந்த டைமில் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. India has now a large variety of industries producing goods of varied nature, which shows a high degree of modernization. Some modern industries have really grown and they are competing effectively with the outside world. This has reduced our dependency greatly on foreign experts and technologists. On the contrary, India is exporting trained personnel to relatively less developed countries. ஸோ இந்தியா வந்து தற்போது பல்வேறு வகையில் வந்து இயல்பான பொருட்களை கொண்டு உற்பத்தி செய்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இதுலேயே வந்து டிஃப்ரெண்ட் கேட்டகரிஸ் அண்ட் தென் டிஃப்ரெண்ட் அதிகமான அளவு நவீன மாடர்னைசேஷனை வந்து காட்டுறாங்க. ஸோ இதில் வந்து சில நவீன பொருட்கள் வந்து உண்மையிலேயே வளர்ச்சி அடைந்த வெளி உலகத்தோட திறம்பட போட்டியிடுதுன்னு கூட நம்ம சொல்லலாம். ஸோ இது வெளிநாட்டு நிபுணர்கள் மற்றும் உள்நாட்டு தொழில் வல்லுநர்களையும் சார்ந்து இருக்கிறது ரொம்பவே குறைஞ்சி இருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் ஸோ ரொம்ப பின்தங்கிய நாடுகளுக்கும் கூட இந்தியாவிலேருந்து நல்ல ட்ரெயின் பண்ண பர்சனை பொருட்கள் தயாரிக்கிறதுக்கு அனுப்புறதுக்கும் இந்தியா வந்து திறமை வாய்ந்த நாடாக இருக்குது. The term information technology includes computer and communication technology along with software. Along with the three-sector model of primary, secondary and tertiary industries, a fourth sector, information-related industries, has emerged. The knowledge economy depicts the automation of labor-intensive manufacturing and service activities, as well as growth in new service industries such as healthcare, distance education, software protection and multimedia entertainment. So, கம்ப்யூட்டர் அண்டு கம்யூனிகேஷன் டெக்னாலஜி சாஃப்ட்வேர்லேயும் கூட இந்தியா வந்து அவங்களுடைய திறமையை நிரூபிக்கிறாங்க. ஸோ தகவல் தொழில்நுட்பம் அப்படின்னு சொல்லக்கூடிய சாஃப்ட்வேர் கம்ப்யூட்டர் சார்ந்த தகவல் கம்யூனிகேஷன் டெக்னாலஜிலையும் இதில் உள்ளடக்கலாம். ஸோ இதில் வந்து த்ரீ செக்டார் மாடல் சொல்கிறாங்க. பிரைமரி, செகண்டரி அண்ட் டெரிட்டரி இண்டஸ்ட்ரீஸ். இதில் ஃபோர்த்து செக்டராக வந்து இன்ஃபர்மேஷன் ரிலேட்டட் இண்டஸ்ட்ரீஸை வந்து சேர்த்திருக்கிறாங்க. ஸோ இது வந்து அறிவு சார்ந்த பொருளாதாரமாக இருக்கட்டும் அப்படின்றதுக்காக நிறைய விஷயங்களை இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. இயந்திரமயமான உழைப்பாளர்களுடைய தீர்வு உற்பத்தி மற்றும் சேவை நடவடிக்கைகளும் சுகாதாரம் அண்ட் தென் தொலைதூர கல்வி, மென்பொருள் சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட்டு அண்ட் தென் வந்து மல்டிமீடியா பொழுதுபோக்க அம்சங்கள் நிறைந்த சேவை தொழில் வளர்ச்சியும் இதில் உள்ளடங்கி இருக்குது. செல்ஃப் ரிலையன்ஸ். Another positive aspect of industrial growth is the attainment of the goal of self-reliance. We have achieved self-reliance in machinery, plant and other equipments.
Today, the bulk of the equipments required for industrial and infrastructural development is produced within the country. So another positive impact அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னாக்கா தாசார்பு இலக்கை ஸோ செல்ஃப் ரிலையன்ஸ் அப்படின்ற ஒரு வளர்ச்சி தான் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இயந்திரங்கள் ஆலைகள் மற்றும் இதர தளவாடங்கள் உற்பத்தியில் நாம் வந்து செல்ஃப் ரிலையன்ஸ் மெத்தடை வந்து யூஸ் செய்கிற அளவுக்கு முன்னேறி இருக்கிறோம். ஸோ அதை பேஸ் பண்ணி இப்போ இருக்கக்கூடிய நிலைமையில் தொழில்துறை மற்றும் உட்கட்டமைப்பு வளர்ச்சிகளில் தேவையான இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ஸு அதெல்லாமே வந்து இந்தியாவிலேயே உற்பத்தி நாம் செஞ்சுக்கிறோம். The Indian road network has become one of the largest in the world. Government efforts led to the expansion of the network of national highways, state highways and major district roads, which in turn has directly contributed to industrial growth. ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்தியாவோட ரோடு நெட்வொர்க்கு வந்து ரொம்பவே வளர்ச்சி அடைஞ்சிருக்குது. ஸோ வேர்ல்ட்லேயே லார்ஜஸ்ட் ரோட் நெட்வொர்க் கொண்ட நாடாக இந்தியா இருக்குது. ஸோ இதுக்கு கவர்மெண்ட்டோட முழு முயற்சியும் தான் காரணம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ நம்மளுடைய நேஷ்னல் ஹைவேஸ் NH ரோடு எக்ஸ்பென்ஷனு அண்ட் தென் ஸ்டேட் ஹைவேஸ் எக்ஸ்பென்ஷனு அண்ட் தென் மேஜர் டிஸ்ட்ரிக்ஸை வந்து கனெக்ட் பண்ணக்கூடிய ரோட்ஸு இது எல்லாமே வந்து இண்டஸ்ட்ரியல் க்ரோத்துக்கு நிறையா விதத்தில் வந்து உதவியாக இருந்திருக்குது. As India needs power to drive its growth engine, it has triggered a noteworthy improvement of availability of energy. After almost 7 decades of independence, India has emerged as the third largest producer of electricity in Asia. ஸோ இந்தியாவிற்கு அதனுடைய வளர்ச்சிக்கும் இயந்திரத்தில் இயக்க சக்தி தேவைப்படுவதனால ஆற்றல் கிடைப்பதற்கு குறிப்பிடத்தக்க முயற்சிகளை தூண்டிக்கிட்டே தான் இருக்குது எந்நேரமும். ஸோ 70 வருஷம் சுதந்திர இந்தியாவில் நம்மளுடைய மிகப்பெரிய சாதனை அப்படின்னு பார்த்தோம்னாக்கா ஆசியாவிலே வந்து எலக்ட்ரிசிட்டி ப்ரொடியூஸ் பண்ணுறதுல தேர்ட் லார்ஜஸ்ட் கண்ட்ரியாக இந்தியா வந்து இருக்குது. And in conclusion, industrialization is an important component of economic growth. India's industrialization expansion over the planned period presents a mixed picture. Compared to the pre-independence level, industrial growth during the 5-year planned periods is phenomenal. ஸோ தொழில்மயமாக்குதல் அப்படிங்கிறது பொருளாதார வளர்ச்சின்னு ஒரு முக்கியமான அங்கம். திட்ட காலத்தில் இந்தியாவோடைய தொழில்துறை விரிவாக்கமானது கலப்பு பொருளாதாரம் ஏற்பட ரொம்பவே உதவி செஞ்சுருக்குது. ஸோ பிஃபோர் இண்டிபெண்டன்ஸ் கம்பேர் பண்ணுறப்ப இந்தியாவுடைய தொழில் வளர்ச்சி வந்து ரொம்பவே இந்த 5 ஆண்டு திட்டங்கள் மூலமாக ரொம்பவே வளர்ச்சி அடைஞ்சிருக்குது. அண்ட் தென் வந்து தனித்துவமாகவும் இருந்திருக்குது. இதோட இந்த லெசன் உங்களுக்கு கம்ப்ளீட் ஆகுது. I hope you should understand this easily. Thank you for watching and subscribe my channel.